இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஹாட் சாக்லேட் ப்ரீமிக்ஸும் அந்த ப்ரீமிக்ஸை வச்சு எப்படி ஹாட் சாக்லேட் மில்க்கும் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 1/2 கப் கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். இது அன்ஸ்வீட்டன்ட் கோகோ பவுடர். நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இங்கே 1/4 கப் மில்க் பவுடர் சேர்க்குறேன். இந்த மில்க் பவுடர் சேர்க்கும் போது நல்லா க்ரீமியாக வரும், அதனால மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டுக்கு 1/4 கப் ஜாகரி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் திக்னஸ்க்கு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் 1/4 கப் துருவின சாக்லேட் சேர்த்துருக்கேன். நான் இங்கே டார்க் காம்பவுண்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் மில்க் காம்பவுண்ட் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ இதை வச்சு எப்படி ஹாட் சாக்லேட் மில்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கப்புக்கு 1.5 ஸ்பூன் சரியாக இருக்கும், அதனால் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சூடான பால் கொஞ்சம் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பாலில் நல்லா கரையட்டும். இது ரொம்ப டைம் எடுக்காது. பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுது. இப்போ தேவையான பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சும்மா கார்னிஷிங்க்கு கிரேட்டட் சாக்லேட் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த ப்ரீமிக்ஸை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது இன்னொரு மெத்தட். 1 டம்ளர் பாலை கொதிக்க வச்சுருக்கேன். அது கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 1.5 ஸ்பூன் ப்ரீமிக்ஸ் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கலக்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது இன்னுமே க்ரீமியாக ஃப்ரோத்தியாக இருக்கும். பால் பொங்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லேசாக இதை ஒரு 2-3 டைம் ஆற்றிக்கிறேன். நல்லா ஃப்ராத்தியாக இருக்கும், அதுக்காக ஆற்றிக்கிறேன். எனக்கு இன்னும் சுகர் தேவைப்பட்டது, அதனால் 1 ஸ்பூன் ஜாகரி பவுடர் சேர்த்துக்கிறேன். அவள்தான், இதுவும் ரெடி ஆகிடுது. பாருங்கள், அந்த மெத்தடை விட இந்த மெத்தட் இன்னுமே ஃப்ராத்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.